ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டைமில் சரியாக பூத்து குலுங்கிட்டு இருக்க இந்த சீசனிங் டைமில் மல்லிகைப்பூ தாங்க. இந்த மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க. டெரஸ் கார்டன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்களும் சரி, இந்த டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம மல்லிகைப்பூ செடியில் பூக்களே பூக்காமல் பூத்து குலுங்கிறதுக்கான 5 டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ செடியில் தாறுமாறாக பூக்கள் பூக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் மோஸ்ட்லி வந்துட்டு சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா, மல்லிகைப்பூ செடியில் இருக்க இலைகள் கருகுது, பூக்கள் வரலை, மொட்டுக்கள் வைக்கலை, செடி அப்படியே தான் இருக்குது, வளர்ந்துட்டே போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. நிறைய மோஸ்ட்லி வந்துட்டு ரோஸ் எல்லாம் வந்து கருகுது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த டைமில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த டைமில் ரோஸ் வளர்க்க முடியல, சப்போஸ் நம்மளால் ரோஸை வந்துட்டு கேர் பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பூக்கள் ஆனால் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மல்லிகைப்பூ செடியை நீங்கள் வச்சு வளர்த்து பாருங்கள். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய பூக்கள் கொடுக்கும். மல்லிகைப்பூ சீசன் தான் இந்த டைம் ஃபுல்லுமே. மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் சித்திரை டு ஆவணி வரைக்கும் இந்த வெயில் சீசனில் தான் நல்லாவே பூக்குங்க. அதுக்கான 5 டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மல்லிகைப்பூவில் வந்துட்டு நல்லா பூத்துக்கிட்டு இப்படி கிளைகள் வருது இல்லையா? ஸோ அந்த டைமில் பூத்து முடித்ததுக்கப்புறமா இப்படி இந்த 2 இலைகளுக்கு நடுவில் மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க. அப்படி கட் பண்ணி கொடுக்கும்போது இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு துளிர் வரும். ஸோ நீங்கள் கீழே கொஞ்சம் அந்த இலைகளுக்கு நேரே கட் பண்ணி கொடுக்கும்போது 2 கிளைகளாக உங்களுக்கு விரிஞ்சு வரும். ஸோ ஒரு சைடில் நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு இதழ் மட்டும்தான் வரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மல்லிகைப்பூ செடியில் நம்ம ரோஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 லீவ்ஸ் வச்சு வரும் இல்லையா? ஸோ அந்த 7 லீஃப் இருக்கிற இது வந்துட்டு அந்த சூட்ஸ் வந்தாலும் அதில் பூக்கள் வராது, அதில் வந்து ஃப்ளவரிங் கொடுக்காது. ஸோ அதே மாதிரி தான் மல்லிகைப்பூ செடியிலையுமே ஒரு கொடி இந்த மாதிரி ஒரு சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளைகளை நீங்கள் வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைகள் வளர்ந்துக்கிட்டே போகும், பூக்கள் வருதா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஓரளவுக்கு மேலே அது பூக்கள் கொடுக்காமல் அந்த கிளைகள் வளர்ந்துக்கிட்டே போனது அப்படின்னா அந்த கிளைகளை உடனே வெட்டி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மண்ணுக்குள்ளே இருக்க அத்தனை சத்துக்களுமே அந்த கிளைகள் எடுத்துக்கிறோமே தவிர உங்களோட மல்லிகைப்பூ செடிகளை வளர விடாமல் பூக்களும் தர விடாமல் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் அந்த கிளைகளை வெட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள். இந்த கிளைகளை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மொட்டுக்கள் வைக்கிது இல்லையா? ஸோ இந்த கிளைகளை பார்க்கும்போது உங்களுக்கு மொட்டுக்கள் இருக்குது. நீங்கள் அந்த கிளையை நான் வந்துட்டு வெட்டி விட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு இப்போ காட்டி கொடுக்க முடியாது. இந்த கிளைகள் வந்துட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும், மொட்டு வராது. ஓரளவு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அதில் மொட்டு வராது, அந்த கிளைகள் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்போ அதில் மொட்டு வராது, பூக்கள் வராது, அப்போ அந்த களையை நம்ம என்ன பண்ணணும், வெட்டி விட்டுறணும். அடுத்ததாக 2வது டிப்ஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மல்லிகைப்பூவில் இப்போ பூக்கள் வந்து பூத்து முடிக்குது இல்லையா? சாதாரணமாக நம்ம பூக்களை வந்துட்டு என்ன பண்ணுவோம், சும்மா பறிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஸோ நம்ம அந்த பூக்களை பறிக்கும் போது அதுகளுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ கட் பண்ணி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு அடுத்து துளிர்கள் வச்சு அதுக்கப்புறமா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த இடத்த வந்து கட் பண்ணாமல் அப்படியே சும்மா பூக்களை மட்டும் பறிச்சுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து பூக்கள் வராது. ஸோ இந்த மாதிரி இலைகள் வந்து டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி கொடுக்கும்போது 2 சைடில் இருந்தும் 2 கிளைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம சும்மா சாதாரணமாக கட் பண்ணும்போது நம்ம கையால் உடைச்சோம் அப்படின்னாலும், நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமில் வேகமாக ஒர்க் முடிச்சணுன்ற ஒரு காரணத்தினால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட மல்லிகைப்பூ செடி சின்ன தொட்டியில் இருந்தாலும் பொக்கே மாதிரி வளரக்கூடிய அளவுக்கு நம்மளால் பூக்களை உருவாக்க முடியுங்க. கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கட் பண்ணாமல் விட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு துளிர்கள் வராதா அப்படின்னு கேட்பீங்க. வரும், ஆனால் ரொம்ப லேட்டாகி வரும். ஸோ நம்மளுக்கு பூக்கள் வேகமாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே நல்ல துளிர்கள் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து சைடில் இருந்து பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காஞ்ச இடத்த கட் பண்ணி விட்டோன்னா பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக அதில் துளிர் தெரியுதுன்னு பாருங்கள். இப்படி தான் நம்மளுக்கு அது வரும். உங்களுக்கு அது தெரியுதா அப்படின்னு கிளியரான தெரியலை. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி துளிர்கள் வரும்.
இன்னொரு முக்கியமான டிப்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, மல்லிகைப்பூவில் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு பூக்கள் அதிகமாக இருக்கும், ஒரு சைடில் வந்து பூக்கள் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த கிளைகளை பார்த்துக்கோங்க. அதில் பூக்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கிளைகளுமே நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி மொட்டுக்கள் உங்களுக்கு அதிகமாகவே வைக்குங்க. இப்போது உங்களுக்கு மல்லிகைப்பூ செடியில் அதிகமான பூக்கள் வேணும் அப்படின்னா அரப்பு மோர் கரைசல், இல்லை அப்படின்னா தேமோர் கரைசல். நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் அந்த இதை கொடுத்துருப்பேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு செடிகளுக்கு அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பூக்கள் வந்துட்டு நிறைய பூக்கும். அதில் ஆசிட் தன்மை அதிகமாக இருக்கிறனால பூக்க வைக்கக்கூடிய சக்திகள் வந்துட்டு அதுகளுக்கு நிறையாவே இருக்குங்க. அதை வந்து நல்ல நம்ம இலைகள் மேலே அந்த துளிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து நிறைய பூக்கும். 4வது டிப்ஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 15 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு வசதிக்கு ஏற்பது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு இது வந்து ஒரு 50% அப்படின்னா கடலை பிண்ணாக்கு வந்துட்டு ஒரு 25%. அதை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தால் மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும். இதுவே உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். பூக்கள் வர்ற இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது பூக்கள் வந்து அதிகமாகவே பூக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெஸ்ட்டான பொருட்களை நம்மளால் ஆர்டர் பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும். லிங்கை டச் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஷாப்பிங். அடுத்தது 5வது டிப்ஸு. இப்போது இந்த மல்லிகைப்பூ சீசன் டைமில் வந்துட்டு நிறைய பேருக்கு வீட்டில் வந்து மொட்டு கருவுதல், அதில் ஒரு பூச்சி மாதிரி கடித்து அது ஒரு ரோஸ் கலரில் ஆகி பூக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீம் ஆயில். ஸோ நம்ம கடையிலே விற்கும், உரக்கடைகளில் விற்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து 1 லிட்டர் பாட்டிலில் வந்துட்டு 2 ml தான் நீங்கள் வந்து போட்டு கலந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். பூச்சி பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எப்சம் சால்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட வந்து நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதை 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதில் மெக்னீசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் வீதம் எடுத்து வேறுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. அப்படி எப்சம் சால்ட்டு வாங்க முடியாத ஆட்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக வாழைப்பழம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வாழைப்பழத்தோல் கரைசலை வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதுமானது. ஸோ நம்ம வெயில் காலத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் ரோஜா செடிகளை எப்படி நம்ம பராமரிக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி தாங்க. ஆனால் என்னென்னா வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ செடிகளில் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரோஜாவில் வந்துட்டு பூக்கள் கம்மியாக தான் கொடுக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ செடியை எப்போயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சேடான சைடில் வந்துட்டு நம்ம வைக்கக்கூடாது. எப்போயும் நல்ல வெயில் படுற இடத்துல தான் நம்ம மல்லிகைப்பூ செடிகளை வைக்கணும். அப்போ தான் பூக்கள் வந்துட்டு அதிகமாக பூக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸுகள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மல்லிகைப்பூ செடியிலும் பூக்கள் இருக்கும். இப்போ இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா, இப்படி மண்ணுக்கு கீழே வந்துட்டு நான் ஊண்டி விட்டுருவேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறையா டைம் வந்துட்டு இப்படி கட்டிங்ஸ் வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வேண்டியே நான் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்ப்பேன். ஸோ நிறைய இது வரும், சிலது வராது. ஸோ வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செடியை உருவாக்கின மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்படி சின்ன கட்டிங்ஸில் எடுத்து நான் வச்சது தான் நல்லாவே வந்து பூக்கள் வர்ற அளவுக்கு துளிர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுப்பேன். ஹாப்பி கார்டனிங்.